எஸ்டபிள்யூபின்றது வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வேணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இப்போ மார்க்கெட்டை பார்த்து நம்ம எஸ்டபிள்யூபியை வந்து டைம் பண்ணணும்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இப்போ எஸ்டபிள்யூபி நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆன பீப்புளுக்கு மட்டும்தானா இல்லை யார் வேணாலும் எஸ்டபிள்யூபி போகும்? யாருக்கு வேணால் பண்ணலாம். ஸோ இது வந்து எஸ்ஐபி மாதிரி இது ஒரு ஃபீச்சர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபண்டில் வேணால் நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை பண்ணலாம். ஸோ ஐடியலி நீங்கள் எஸ்டபிள்யூபி இப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது பிளான் பண்ணக்கூடாது. ஸோ ஐடியலி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்போ ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே. ஸோ சம்படி அட் த ஏஜ் ஆஃப் 20, 25 அந்த டைம்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10-20 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் நீங்கள் இன்கம் எடுப்பீங்க. இது வந்து ஐடியல் சுச்சுவேஷன். அப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் இறங்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறாதோன்னு நினைப்போம். இப்போது லாஸ்ட் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பெட்ரோல் பங்க்லலாம் வந்து ஒரே க்யூ. ஏன்னா ஒரு சின்ன பேனிக். ஏன்னா கேஸ் எனக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ நாளைக்கு பெட்ரோலும் தட்டுப்பாடு ஆகிடுமோன்னு நினச்சி நான் இன்றைக்கி போய் வாங்குறேன். பட் ஆனால் இது வந்து நிரந்தரமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோன்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் சரியாக போகுது. எஸ்டபிள்யூபியில் மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் சார் போட்டுருக்கு? மினிமம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 50,000 போடலாம், 1 லட்சம் போடலாம், 10,000 போடலாம். ஆனால் நீங்கள் எது போடுறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்கம் வரும். நான் ஒரு கார்பஸே பில் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குமே வந்து நான் ரிட்டையர் ஆனால் எனக்கு ஒரு 50,000 வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை 1 லட்ச ரூபா வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எங்கேருந்து வரப்போகுது? இந்த கேள்வியை தான் நம்ம வந்து இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் எப்படி லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறனோ அதில் ஒரு தொகையை ஃப்யூச்சருக்காக நான் எடுத்து வச்சு தான் ஆகும். ஃப்யூச்சரில் எடுத்து வைக்கலன்னா எனக்கு ஆல்ரெடி யாராவது சேர்த்து வச்சவங்க இருக்கணும், இல்லை எனக்கு சொத்து பத்து இருக்கணும். இருந்ததுன்னா அதுலேருந்து எனக்கு இன்கம் வந்துடும். என்கிட்ட சொத்தும் இல்லை, எனக்கு யாரும் கொடுக்கவும் போகிறது இல்லை. என்னோட இன்கம் வச்சு தான் நான் என்னோட ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒரு 10, 20, 30% ஃப்யூச்சருக்கு நான் இன்றைக்கி எடுத்து வச்சாதான் எனக்கு ஃப்யூச்சரில் இன்கம் வரும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சுந்தர் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சரி, இப்போது வந்து மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருக்குது. எப்போவுமே வந்து மார்க்கெட் ரொம்ப வாலடைல். ஸோ அந்த சமயத்தில் இப்போ வந்து கிராஷ் நோக்கி தான் அந்த மார்க்கெட் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் வந்து எஸ்டபிள்யூபி எடுக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க கேபிட்டலுக்கு எந்த மாதிரி லாஸ் சார் எதிர்பார்க்கலாம்? ஸோ எஸ்டபிள்யூபின்றது வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வேணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, இப்போ மார்க்கெட்டை பார்த்து நம்ம எஸ்டபிள்யூபியை வந்து டைம் பண்ணணும்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து இன்கம் இல்லாமல் இருக்க முடியாது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் கீழே இறங்கும்போது இன்வெஸ்டர் சம்டைம்ஸ் பேனிக் ஆகலாம். பட் ஆக்சுவலாக பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்ஷியல் விட்ராயல் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய என்டையர் கேபிட்டலை விட்ரா பண்ணலை. ஸோ ஒரு பார்ஷியல் விட்ராயல் தான் பண்ண போகிறீங்க. ஜென்ரலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 0.5% அந்த மாதிரி தான் நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்க. அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்பஸுக்கு சின்ன ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் லாங் டேர்மில் அது ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா எப்படி ஒரு டவுன் சைக்கிள் ஆஃப் மார்க்கெட்டை பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு அப் சைக்கிள் ஆஃப் த மார்க்கெட்டும் வரும். ஒரு நெக்ஸ்ட் 1 இயரோ இல்லை 3 இயர்ஸ்லையோ வரும்போது இது வந்து நெகேட் ஆகிடும். இப்போ எஸ்டபிள்யூபி நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆன பீப்புளுக்கு மட்டும்தானா இல்லை யார் வேணாலும் எஸ்டபிள்யூபி போடலாம்? யாருக்கு வேணால் பண்ணலாம். ஸோ இது வந்து எஸ்ஐபி மாதிரி இது ஒரு ஃபீச்சர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபண்டில் வேணால் நம்ம வந்து எஸ்டபிள்யூபியை பண்ணலாம். ரிட்டையரீஸ்க்கு ஐடியலி ரொம்ப பெனிஃபிஷியல். எதனாலனா நான் என்னுடைய ஏர்னிங் பீரியடை முடிச்சுட்டு ஒரு ரெகுலர் இன்கமுக்காக நான் வெயிட் பண்ணுற ஒரு காலம் தான் ரிட்டையர்மெண்ட் காலம். இப்போ நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஐடியலி நான் எஸ்டபிள்யூபி ஃபீச்சரை யூஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு நல்லது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஆனால் உங்களுடைய கார்பஸ் வளர வேண்டிய டைமில் நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் பெருசாக வந்து வளராது. ஸோ ஐடியலி உங்களோட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சேலரியோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு இன்கம் வருதோ அப்படின்னா உங்கள் லைஃப்பை அதுக்குள்ளே அமைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் வந்து வளர முடியும். ஸோ உங்களுடைய கார்பஸ் பெருசாச்சுன்னா நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் இல்லை வந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த கார்பஸ்லேருந்து நீங்கள் இன்கம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். இப்போ என் கையில் 50 lakhs இருக்குது. இப்போ நான் வந்து எஸ்டபிள்யூபி இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ என்கிட்ட ரெகுலர் இன்கமும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு எஸ்டபிள்யூபிலேருந்து ஒரு பாசிவான இன்கம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மந்த்லி ஒரு 4%, 6% எடுத்துக்கிட்டு வரேன். ஸோ அப்போது கேபிட்டல் எந்த அளவுக்கு சார் க்ரோத் ஆகும்? ஸோ ஐடியலி நீங்கள் எஸ்டபிள்யூபி இப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கன்னா
ரிட்டையர் ஆகும்போது பிளான் பண்ணக்கூடாது. ஸோ ஐடியலி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்போ ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே. ஸோ சம்படி அட் த ஏஜ் ஆஃப் 20, 25 அந்த டைம்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10-20 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் நீங்கள் இன்கம் எடுப்பீங்க. இது வந்து ஐடியல் சுச்சுவேஷன். பட் எல்லாரும் வந்து ஆரம்பித்த உடனே, அதாவது ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா, அதையும் வந்து லாங் டேர்முக்கு பண்ணுறாங்களா, அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுறாங்களான்னா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனடியாக எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். பட் அதை விட ஒரு 3 years 4 years வெயிட் பண்ணி எடுத்தால் ஆக்சுவலாக இன்வெஸ்டருக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு 50 lakhs இருக்குது. ஆனால் நான் இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ரிட்டையர் ஆக போகிறேன். என்கிட்ட ஆல்ரெடி 50 lakhs கையில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நான் அதை இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஆவரேஜாக ஒரு 8-10% வளர்ந்தா கூட உங்களுடைய கார்பஸ் 50 lakhsன்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65 lakhs ஆயிருக்கும். அப்போ 60 to 65 lakhs ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மந்த்லி ஒரு 25-30,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 30,000-35,000 ரூபாய் நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம். ஸோ அப்போது டைம் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியல் தான். பட் சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது தான் என்கிட்ட காசே வரும். நிறையா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணும்போது எனக்கு பெரிய கார்பஸ் இருக்கவே இருக்காது. சம்பளம் வரும், அது ரெகுலர் செலவுக்கு போயிடும், கமிட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ மிச்சம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 10,000 இல்லை 20,000 இல்லை 50,000 அப்படி தான் இருக்குமே தவிர ஒரு 50 லட்ச ரூபாய் தொகை எப்போ வரும்னா நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்றுந்தேன் இல்லை வேற எங்கிறதாவது எனக்கு ஒரு பணம் வந்தது அப்படின்னா தான் என்கிட்ட வந்து லம்சமாக ஏதாவது கைக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது தான் உங்களுடைய ரிட்டையரல் ப்ரொசீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார்பஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா நீங்கள் பிளான் பண்ணுறது ஆக்சுவலாக பெனிஃபிஷியல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி விற்றாலோ இல்லை வேறு எதுக்காவது இருந்தால் அந்த பணம் வந்து லம்சமாக வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே வேண்டாம். இப்போ வந்து என்கிட்ட ரெகுலர் இன்கமுமே இருக்குது, அது எனக்கு பத்தலை. ஸோ சைடு ஹெசலுக்காக தான் நான் இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் SWPயில் போடுறேன். அது ஒரு ரைட்டான சாய்ஸாக இருக்கும். இல்லை அது கண்டிப்பாக. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு அடிஷ்னல் இன்கம் வேணும். என்னோட இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஆனால் அந்த 1 லட்சம் பத்தலை. என்னோட கமிட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்கிட்ட சைடில் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் கேபிட்டலும் இருக்குது. இப்போ அந்த கேபிட்டலை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் ஆட் பண்ணுறேன். சே ஒரு 25-30,000 rupees அதுலேருந்து நான் ரெகுலர் இன்கம் எடுத்தேன்னா அப்போ என்னோட மந்த்லி இன்கம் வந்து 1 lakh ப்ளஸ் இந்த 25-30 போட்டால் 1.25 to 1.3 ஆகிடும். இப்போ எனக்கு என்னுடைய ரெகுலர் இன்கம் பத்தலைன்னும் போது என்கிட்ட ஒரு கேபிட்டல் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்கிட்ட ஒரு பணம் இருந்ததுன்னா நான் ஒரு FDயில் போட்டு அந்த வர இன்ட்ரெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஒரு வீட்டிலேருந்து வாடகை வருதுன்னா வீட்டை நான் கட்டியிருப்பேன், அதுலேருந்து எனக்கு வாடகை வருது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி SWPயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியலி ஏர்ன் பண்ணுற டைமில் உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் விட்ரா பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கார்பஸ் இன்னும் பிகர் ஆகும். அப்போ ரிட்டையர் ஆகிற காலத்தில் உங்களுடைய பே அவுட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இதே 50 lakhs நான் மந்த்லி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் கடைசி வரைக்கும் அந்த கார்பஸ் சேஃபாக இருக்கும்? ஐடியலி இது வந்து நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 20 years 30 years இதில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அசம்ஷனே என்னென்னா நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்பி தான் நம்ம இதில் வந்து பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் எனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே முதல்ல நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் ஆப்டமிஸ்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை வந்து கோல்டு வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அண்டர்லைங் அசம்ஷன் என்னென்னா இன்னைக்கு வாங்கின விலையை விட 10 வருஷம் கழிச்சு விலை இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு ஜாஸ்தியாக இருக்கும். விச் மீன்ஸ் யூ ஆர் அஸ்யூமிங் தட் ஃபியூச்சர் வில் பி பெட்டர் தென் டுடே. அதே அசம்ஷனோட தான் நீங்கள் இங்கேயும் வர முடியும். அப்போ அந்த அசம்ஷன் பிளே அவுட் ஆகுமானா மோஸ்ட் கேசஸில் பிளே அவுட் ஆகும். அண்ட் ஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போ இப்போ வளரும் போது நம்மளுடைய எக்கானமி வந்து இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவில் இருக்கவங்க சொல்லலை. இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற IMFலேருந்து ஆரம்பித்து வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்து திரும்ப சொல்கிறது இந்தியா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஒரு நெக்ஸ்ட் 25-30 years வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து ஆக்சுவலாக உங்கள் லைஃப் லாங் வரும். ப்ளஸ் உங்கள் லைஃபுக்கு அப்புறமா நாமினிக்கு போக போகிற தொகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய தொகையாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பிட்வீன் 4 to 6% நீங்கள் கரெக்டான பர்சன்டேஜ் கேட்டிங்க. பிட்வீன் 4 to 6% நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 9 to 10% இருந்தாலே உங்கள் கார்பஸ் எக்ஸாஸ்டே ஆகாது. ஏன்னா 10%ல் நீங்கள் வந்து ஒரு 6% தான் விட்ரா பண்ணுறீங்க ஆன் அன் ஆவரேஜ். அப்போது ஒரு 3 to 4% உங்கள் கேபிட்டல் ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கார்பஸ் வந்து லைஃப் லாங் இல்லை, ஜெனரேஷன்ஸுக்கு அது வந்து தடை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் எப்பாவது ஒரு சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்லி வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம ஒரு போர் வந்திருக்கு. அப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறாதோன்னு நினைப்போம். இப்போது லாஸ்ட் ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெட்ரோல் பங்க்லலாம் வந்து ஒரே கியூ. ஏன்னா ஒரு சின்ன பேனிக், ஏன்னா கேஸ் எனக்கு தட்டுப்பாடு இருக்குது, அப்போ நாளைக்கு பெட்ரோலும் தட்டுப்பாடு ஆகிடுமோன்னு நினச்சி நான் இன்றைக்கி போய் வாங்குறேன்.
பட் ஆனால் இது வந்து நிரந்தரமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சோம்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் சரியாக போகுது. அப்போ சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நான் இன்னைக்கு போய் பேனிக்ல இருக்கணும். அன்டென்லெஸ் என்கிட்ட சுத்தமாக பெட்ரோல் இல்லை, நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஆப்டிமிஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். நாட் ஓன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எனிதிங். அப்போ நீங்கள் ஆப்டிமிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆக்சுவலாக பெருசாக டிப்ளீட் ஆகாது. இட் கேன் ஆக்சுவலி கீப் க்ரோயிங் ஃபார் எவர். ஓகே, அப்போ கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஷார்ட் டேர்மில் லாஸ் வரலாம், உங்கள் கேபிட்டல் வந்து வேல்யூ கம்மியாகலாம். பட் இப்போ அது வந்து எல்லாத்துக்குமே நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தங்கம் வாங்குறேன், ஓகே, இப்போ நான் வந்து 16,000 ரூபாய் ஒரு கிராமில் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு 14,000 ரூபாய் இருக்குது. டெம்பரவரி லாஸ் ஆனால் கண்டிப்பாக லாஸ். ஆனால் இந்த 16,000 இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதோட ஜாஸ்தியாக போகுமானா மோஸ்ட் லைக்லி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது லாங் டேர்ம் நான் கொடுக்கும்போது இந்த டெம்பரவரி ஷார்ட் டேர்ம் லாஸை நான் வந்து கவனிக்காமல் விட்டேன்னா தான் நான் லாங் டேர்மில் கெயினே பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி டெம்பரவரி லாஸ் வந்து எஸ்டபிள்யூபியில் ஏற்படலாம். இதை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான ரிஸ்க் எஸ்டபிள்யூபியில் இருக்குது? அதான், ஸோ சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நமக்கு பாஸ் டேட்டா நிறைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஒரு மேஜர் ஃபால் வந்திருக்கும். இப்போ 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஃபால் வந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 50% கரெக்ஷன் வந்தது. இப்போ அந்த மாதிரி பீரியடில் உங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீட் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பேனிக் ஆகாமல் அடுத்த ஒரு 3லேருந்து 5 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து மேலே வந்திருப்பீங்க. ஆனால் எனி இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் போட்டிருக்கீங்க, உங்களோட கேபிட்டல் 7 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பேனிக் ஆவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பார்த்த ஒரு அட்வைசர் யாராவது உங்கள் கூட இருந்தாங்கன்னா சார் இது வந்து பாசிபிள்னு முதல்ல உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. செகண்ட், இந்த மாதிரி பீரியட்லேயும் வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க மோஸ்ட் லைக்லி. பட் எண்ட் ஆஃப் த டே இன்வெஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலீஃப் இருக்கணும் அண்ட் ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அப்போ அந்த 3-4 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகி கெயினும் வந்திருக்கும். ஏன்னா அந்த 2008க்கு அப்புறம் 2009 மார்க்கெட் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறமா ஒரு 4-5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே இருந்தது. அப்புறம் 2014க்கு அப்புறம் இட்ஸ் பீன் அ குட் ரேலி. ஸோ அந்த 4-5 இயர்ஸ் யாரெல்லாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணாங்களோ தே ஆக்சுவலி மேட் மணி. அதே மாதிரி இப்போ கோவிட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஃபால் இருந்தது. பட் கோவிடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பார்ட் என்னென்னா ஃபாலும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்குள்ளே 30% விழுந்தது, ஒரு 40-45 டேஸ்க்குள்ளே ஒரு 30% கீழே விழுந்தது. ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேயே ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பை அக்டோபர் நவம்பர் உங்களுடைய மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி அஃப்கோர்ஸ் அந்த பீக்குக்கு போல பட் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி கொடுத்துருச்சு. இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளே எந்த என்ஏவிலேருந்து கீழே விழுந்ததோ அந்த என்ஏவிக்கு வந்துடுச்சு. ஈக்விட்டி ஃபண்ட் டுக் அபவுட் 1 year ஃபார் இட் டு கம் பேக். ஆனால் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 months பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. கோவிடை பொறுத்த வரைக்கும் ஷார்ப் ஃபால் அண்ட் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட். வெரஸ் நீங்கள் இந்த 2008 கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் விழுந்தது. ஸோ லாங் ஃபால் அண்ட் ரெக்கவரியும் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் பீரியடில் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது பெயின்ஃபுல். அண்ட் இந்த லாங் பீரியட் வந்து ஒரு 10 வருஷமாக எலாங்கட் ஆச்சுன்னா அந்த ரிஸ்க் வந்து ஒரு கஷ்டம். பட் அந்த மாதிரி நடக்குமானா வெரி வெரி அன்லைக்லி. இப்போ வந்து நிறைய பேர் எஃப்டியை எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது வந்து இன்ஃப்ளேஷன் பீட் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றது. பட் எஃப்டிலையோ இல்லை வேறு எந்த ஸ்கீம்லையுமே வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுல ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்குது. இப்போ ஒன்ஸ் அவங்கள்ட்ட இப்போ கையில என்கிட்ட 5 லட்சம் இருக்குது அப்படின்னா முதல்ல எல்லாருக்குமே யோசிக்கிறது எஃப்டியில் போட்டுட்டு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ எஸ்டபிள்யூபியில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் 4 to 6% தான் எடுக்க சொல்கிறீங்க. பட் அதுவே எஃப்டிலே எனக்கு 7% கிடைக்கும் போது நான் ஏன் எஸ்டபிள்யூபிக்கு வரணும்? வெரி குட் கொஸ்டின். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. ஓகே, இப்போ எஃப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு எஃப்டி வேணுமானா கண்டிப்பாக வேணும். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லா பணத்துலையும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்கள் கேபிட்டலை வந்து 2ஆக பிரிக்கணும். ஒன்று என்னோட ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டல் ஆர் சேஃப் கேபிட்டல் அப்படின்னு முதல்ல பிரிக்கணும். இந்த சேஃப் கேபிட்டல் இருந்தால் தான் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்க முடியும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். நெகட்டிவாக வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஃபால் பேக் இருக்கணும்ல, ஒரு குஷன் இருக்கணும்ல. இப்போ நான் எல்லா பணத்தையும் எடுத்துன்னு போய் இப்போ நிறைய பேர் ட்ரேடர்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா கேபிட்டலையும் போடுவாங்க, அடித்தா ஜாக்பாட், இல்லைனா நான் வந்து காலி ஆகிடுவேன். அப்படி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆஃப் யுவர் இன்கம்மையோ இல்லை 1 year கம்ஃபர்டபுளாக நான் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பணத்தை சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நான் வந்து சேஃபாகவே வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வந்து பெரிய ரிஸ்க். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்னுடைய இன்கமுக்கும் என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கும் கேப் விழுந்துகிட்டே இருக்கும். அது வந்து பெருசாகிட்டே போகும். அப்போது நான் பணத்தை சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் 5 வருஷம் கழிச்சு அது சேஃப் இல்லைன்னு நான் புரிஞ்சுப்பேன். அப்போ நான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தேன்னா நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே இன்னொரு 5 years ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து சேஃபாக வச்சுட்டு அடுத்து ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டல்,
அந்த ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டலை அட்லீஸ்ட் ஒரு 3-5 வருஷமோ இல்லை சம்டைம்ஸ் 10 வருஷமோ நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஒரு 9-10% சம்டைம்ஸ் வந்து அதோட ஜாஸ்தியாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எஃப்டிஏ இதையும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ எஃப்டிலையும் எனக்கு வந்து 6-7% கிடைக்குது, இதுலேயும் எனக்கு வந்து 6-7% தான் கிடைக்குது, அப்போ நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து 6-7% நீங்கள் இன்கம் மட்டும் தான் எடுக்கிறீங்க. இப்போ எஃப்டியில் நீங்கள் வந்து 6-7% எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு 5 வருஷம் எஃப்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் எஃப்டி போட்டிங்க, 5 வருஷத்துக்கு லாக் பண்ணிட்டீங்க, 5 வருஷத்துக்கு 7-7% கிடச்சிட்டே வருது, ஆனுவல் பே அவுட் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ 5வது வருஷத்தோட முடிவில் எனக்கு கேபிட்டல் மட்டும் தான் திரும்பி வரும். நான் போட்ட 5 லட்சம் மட்டும் தான், ஒரு 10 லட்சம்னா 10 லட்சம் மட்டும் எனக்கு கைக்கு வரும். இப்போ அதே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லையோ போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெகுலர் பே அவுட் வந்திருக்கும், ப்ளஸ் இந்த கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 5 இயர் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு 10 lakhs போட்டிருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸோட முடிவில் ஒரு 12 to 13 lakhs சம்டைம் 14-15 lakhs கூட ஆயிருக்கலாம். இதே நீங்கள் ஒரு 10 இயர் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 lakhsல ரெகுலராக எடுத்த இன்கம் போக உங்களுடைய கேபிட்டல் வந்து 15 lakhsலேருந்து 20 lakhsக்குள்ளே எங்கே வேணா இருக்கலாம். அப்போது கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகும், ரெகுலர் இன்கமும் கிடைக்கும். ஆனால் நடுவில் இறங்குமானா இறங்கும். எஃப்டியை பொறுத்த வரைக்கும் இறங்காது, ஆனால் கேபிட்டல் வளராது. ஸோ எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னா நான் முதல்ல என்னுடைய அமௌண்ட்டை ஒரு பார்ட்டை சேஃபாக வச்சுட்டு இன்னொரு பார்ட்டில் இதை பண்ணேன்னா இன்கேஸ் இதில் ஏதாவது லேட் ஆகுது இல்லை சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அட்லீஸ்ட் தேர் இஸ் ஒன் ஃபால் பேக். ஸோ அதனால் அதுவாக கிடையாது, இதுவும் வேணும் இதுவும் வேணும். எல்லாத்தையும் எஃப்டிலையும் போட முடியாது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிஸ்க் அசெட்லையும் போட முடியாது. இட்ஸ் அ காம்பினேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் 7% இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 4-6% நான் வந்து எடுத்துக்கிட்டே வரேன். போக போக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நான் அப்போவுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கேபிட்டலை வளர விட்டுட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs போட்டுட்டு நீங்கள் வந்து வருஷத்துக்கு 60,000 எடுக்கிறீங்க 6%. ஓகே, இப்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களோட கேபிட்டல் வந்து 10 lakhs வந்து 15 lakhs ஆயிடுச்சுன்னு வச்சு, அப்போ நீங்கள் வந்து 60,000 எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிட்டத்தட்ட ஸோ பர் மந்த் பார்த்தீங்கன்னா 7,500 எடுக்கலாம். ஸோ 7,500 ஆல்மோஸ்ட் 90,000 எடுக்கலாம். அப்போது 60,000 பதிலாக நான் 90,000 வருஷத்துக்கு விட்ரா பண்ணுறேன். என்னோட விலைவாசியும் அதுக்கேற்ற மாதிரி ஏறி இருக்கும், பட் என்னோட இன்கமும் அதுக்கேற்ற மாதிரி ஏறி இருக்கும். அதே எஃப்டியில் சேலஞ்ச் என்னென்னா, இங்கே 60,000 கிடச்சிது, ஆனால் என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து 90,000 ஆயிடுச்சுன்னா அந்த 30,000 கேப்பை நான் வந்து மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கேபிட்டலில் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவே முடியும். எஸ்டபிள்யூபியில் இருக்கிற மேஜரான மிஸ்கன்செப்ஷனை என்ன சார் சொல்லுங்கள்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா கேபிட்டல் கிடைக்காது போயிடும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, எஸ்டபிள்யூபியோட ஸ்டாப்பேஜ் ஏதாவது ஆகிடுமா, அதாவது வந்து ஃபண்டு வந்து பேமெண்ட் பண்ணாமல் போயிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ரெண்டுமே கிடையாது. கேபிட்டல் குறையுமானா கேபிட்டல் குறையலாம், மார்க்கெட் இருந்துச்சுன்னா நேச்சுரலாக கேபிட்டல் குறையும். ஆனால் கேபிட்டல் குறைஞ்சதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் மோஸ்ட்லி ரெக்கவர் ஆகிடும். இன்ஃபேக்ட் எவ்ரி டைம் இது நடந்தும்போது ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெக்கவர் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணத்துக்கு கொண்டும் எஸ்டபிள்யூபி வந்து தடைப்படாது. ஸோ உங்களுடைய இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த ஒரு கொஸ்டினும் இருக்காது. நீங்கள் என்ன அமௌண்ட்டை விட்ராவல் போட்டிங்களோ அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரெண்டும் மிஸ்கன்செப்ஷன். மூணாவது வந்து டேக்ஸை பற்றி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியன்ட்டும் கூட. ஏன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணும்போது ஒரு பார்ட் ஆஃப் தி யூனிட்டும் வெளியே வருது, இன்னொரு பார்ட் ஆஃப் என்ஏவியும் வருது. அதாவது ஒரு பார்ட் ஆஃப் கேபிட்டலும் வெளியே வருது, இன்னொரு சைடு கெயினும் வரதுனால இது டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் மாறிடுது. ப்ளஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் இருக்குது வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு நீங்கள் விட்ராவல் பண்ணிங்கன்னா மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு டேக்ஸே வராது, அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3-4 years. ஸோ இது டேக்ஸ் எஃபிஷியன்ட்டும். நிறைய பேருக்கு அது டேக்ஸ் எஃபிஷியன்ட்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் ஜென்ரலாக மக்கள் பேனிக் ஆகிறதே வந்து இறங்கிட்டா என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் அது நியாயமான கேள்வியும் கூட. பட் ஆனால் இறங்கிட்டா மட்டும் கிடையாது, அது ஏறவும் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோல்டு விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 14,000 ஒரு கிராம் நீங்கள் விற்கணும்னு போகிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக 13,000 ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் லைக்லி வெயிட் பண்ணுவீங்க. இஃப் மணி இஸ் நாட் அர்ஜென்ட்லி நீடட், ஓகே 13,000 இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துலாம் இருக்குது, ஒரு வாரம் பார்க்கலாம், ரேட் நல்லா வந்ததுன்னா வித்துறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு லேண்டை விற்க போகிறீங்க, உங்கள் மைண்டில் ஒரு ப்ரைஸ் இருக்குது, 10 லட்ச ரூபா வந்தால் இந்த பிளாட்டை கொடுத்துடலான்னு இருக்கீங்க. நீங்கள் போய் கேட்குறீங்க 9 லட்சம்னு சொல்கிறாரு, எனக்கு அவசரம் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டும் கீழே இறங்கினா எப்படி நான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறனோ அதே மாதிரி இங்கேயும் வெயிட் பண்ணால் இதுவும் மேலே வந்துடும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்ததுனாலே எஸ்டபிள்யூபி வந்து இன்ஃபேக்ட் எஸ்டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நிறைய பேர் எஸ்டபிள்யூபிக்குள்ளே வராங்க. ஏன்னா
எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10-12 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். கேபிட்டல் விட்ரா பண்ணதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10-12%. அதாவது சொல்கிறது ரொம்ப பேசிக்காக ஒரு ஹைப்ரிட் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் மாதிரி ஒரு கேட்டகரியில் போட்டதே ஆவரேஜாக 10-11% ரிட்டர்ன். அதில் நீங்கள் 6-7% எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கேபிட்டல் வளர்ந்துருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ஸ்மூத்தாக இருந்ததுனால கண்டிப்பாக இல்லை. ஸோ நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கு, கோவிட் மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு, அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்மோட வந்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஆப்ஷன் டு லுக் அட். எஸ்டபிள்யூபியில் மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் சார் போட்டுருது? மினிமம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 50,000 போடலாம், 1,00,000 போடலாம், 10,000 போடலாம். ஆனால் நீங்கள் எது போடுறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. இப்போ நான் 50,000 போட்டால் மந்த்லி எவ்வளோ எடுத்தால் எனக்கு அது 50,000 வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 50,000 போட்டிங்கன்னா அதே பர்சன்டேஜ் தான். 6% நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 6% எடுக்கிறீங்கன்னா 3,000 வருஷத்துக்கு. அப்போது 250 ரூபா மாதத்துக்கு. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்போதோ இல்லை 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுடைய 50,000 வந்து 70,000 இல்லை 75,000 வளர்ந்துருக்கும். ஸோ அதனால் அமௌண்ட் முக்கியம் இல்லை, எந்த அமௌண்ட் வேணால் போடலாம். பட் நேச்சுரலி நீங்கள் இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் 250 ரூபா மாதம் எடுத்து என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. பட் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பிளானிங் வந்து ரிவர்ஸில் பண்ணணும். இப்போ நான் என்னைக்காவது ரிட்டையர் ஆக போகிறேன், இல்லை எனக்கு வந்து இவ்வளோ மாதம் எனக்கு பேசிவ் இன்கம் வந்ததுன்னா எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு மாதம் 25,000 வேணும். அப்போது 25,000 வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ 25,000 வேணும்னா என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் எனக்கு மாதம் 25,000 கிடைக்கும். இல்லை எனக்கு 50,000 வேணும், அப்போ அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் என்னோட கார்பஸ் இருக்கணும். இதை நான் வந்து பேக் ஒர்க் பண்ணிவிட்டு நான் கார்பஸை பில்ட் பண்ணணும். பட் மோஸ்ட்லி சேலஞ்ச் எங்கே வருதுன்னா, நிறைய பேரோட இன்கமில் சேவிங் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. ஏன்னா என்னுடைய டெய்லி கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால நான் ஒரு கார்பஸே பில்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குமே வந்து நான் ரிட்டையர் ஆனால் எனக்கு ஒரு 50,000 வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை 1 லட்ச ரூபாய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எங்கேருந்து வரப்போகுது? இந்த கேள்வியை தான் நம்ம வந்து இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் எப்படி லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறனோ அதில் ஒரு தொகையை ஃப்யூச்சருக்காக நான் எடுத்து வச்சு தான் ஆகும். ஃப்யூச்சரில் எடுத்து வைக்கலன்னா எனக்கு ஆல்ரெடி யாராவது சேர்த்து வச்சவங்க இருக்கணும், இல்லை எனக்கு சொத்து பத்து இருக்கணும். இருந்ததுன்னா அதுலேருந்து எனக்கு இன்கம் வந்துடும். என்கிட்ட சொத்தும் இல்லை, எனக்கு யாரும் கொடுக்கவும் போகிறது இல்லை. என்னோட இன்கம் வச்சு தான் நான் என்னோடய ஃப்யூச்சரை பிளான் பண்ணணுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒரு 10-20-30% ஃப்யூச்சருக்குன்னு நான் இன்றைக்கி எடுத்து வச்சாதான் எனக்கு ஃப்யூச்சரில் இன்கம் வரும். இன்ஃபேக்ட் என்டையர் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்ஸே பயப்பட்டு நிறைய கண்ட்ரீஸில், அதுவும் டெவலப்ட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 67 வயசு. நமக்கு 58 வயசுலேருந்து சில இடத்துல வந்து 60 வயசாக மாற்றிருக்காங்க. ஏன் 67 வயசு வரைக்கும் நான் வேலை பண்ணணும்னு போராட்டம்லாம் நடக்குது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பெரிய போராட்டம். ஆக்சுவலாக பாரிஸ் சிட்டியே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு. எதனாலன்னா 65 வயசு ரிட்டையர்மெண்ட்டை 66 வயசு பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த 1 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறவங்கள நான் தள்ளி போடுறேன். ஏன்னா நான் அவங்களுக்கு பே அவுட் கொடுக்கணும். கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால அதை தள்ளி போடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய போராட்டம். அண்ட் நான் 70 வயசு வரைக்கும் வேலை செய்யணுமா, 80 வயசு வரைக்கும் வேலை செய்யணுமானா யாருக்குமே இன்றைக்கி வேலை செய்கிற அந்த மைண்ட் இல்லை. முன்னாடி வந்து ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு கான்செப்டே கிடையாது. 1960s 70sலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஒரு கான்செப்டே கிடையாது. நான் பாட்டு வேலை செய்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பேன், இல்லை என்னுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்னை பார்த்துப்பாங்க, வாழ்க்கை ஓடிச்சு. நம்ம இதுலேயே அப்படி தான் இருந்தது. பட் ரிட்டையர்மெண்ட்ன்ற கான்செப்ட் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா, நான் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, நான் எப்பாவது ஓய்வு எடுக்கக்கூடாதா அப்படின்ற அந்த தாட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து அதை சீரியஸாக யோசிச்சாங்க. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது அவங்களுக்கே ஒரு பெரிய பேர்டன் ஆயிடுச்சு. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் த இண்டிவிஜுவல் தான். நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பார்த்துக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து ரெகுலர் இன்கம் வரும். இன்றைக்கி வாழ்ந்த மாதிரி நான் ஃப்யூச்சர்லேயும் இண்டிபெண்ட்டாக வாழணும்னா ரிட்டையர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி 2023 ஒரு 3 lakh வந்து மார்க்கெட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் மந்த்லி 6% எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்நேரம் அந்த கேபிட்டல் வந்து எரோடாக இருக்கணும்ல சார்? ஏன்னா வந்து மார்க்கெட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த விதமாக ரிட்டர்ன்ஸுமே வந்து கொடுக்கல. இப்போவுமே வந்து மார்க்கெட் கிராஷ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்நேரமே என் கேபிட்டல் எரோட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும்? இல்லை, அதுக்கு கண்டிப்பாக நம்ம டேட்டா எடுத்து பார்க்கணும். அகெயின் நல்ல கொஸ்டின். நிறைய இன்வெஸ்டருக்கு இந்த கேள்வி இருக்கும். இப்போ 2023 முதல்ல ஒரு நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் எதில் வேணால் பண்ணலாமான்னா அந்த ஃபீச்சர் இருக்குது. ஆனால் தப்பான இடத்துல நான் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணேன்னா சம்டைம்ஸ் கேபிட்டல் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. நான் கரெக்டான ஒரு ஹைப்ரிட் ஸ்கீமில் போட்டு நான் எடுத்தேன்னா பெருசாக இம்பாக்ட் வந்திருக்காது. இன்ஃபேக்ட் கேபிட்டல் வளர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸில் டெட்டும் இருக்கும், அதாவது ஃபிக்ஸ்ட் இன்கமும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும், அண்ட் சர்டன் கேசஸில் கோல்டு அண்ட் சில்வரும் இருக்கும். மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்டில் வந்து அதுவும் இருக்கும். இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் டு 10%. ஸோ
மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் இந்த ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் பியூட்டிஃபுல் அலோகேஷன். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக புரியறதுக்கு நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 50 ரூபா வந்து ஃபிக்ஸ்ட் இன்கமில் இருக்குது, டெட் ஃபண்ட்ஸில் இருக்குது, ஆர் பாண்ட்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு 50 ரூபா வந்து ஸ்டாக்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்துக்காக கீழே இறங்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த 50 ரூபா வந்து 45 ரூபா ஆகிடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 7-8% வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ இது வந்து ஒரு வருஷத்தோட கடைசியில் 50 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா 53-54 ஆயிருக்கும். அப்போ நான் ரீபேலன்ஸ் பண்ணும்போது இது 45 ரூபா ஆயிருக்குன்னா திருப்பி 50-50 மாற்றணும்னா இந்த எக்ஸஸ் கேபிட்டல் எடுத்து நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னா கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ மார்க்கெட் திருப்பி மேலே ரொம்ப மேலே கூட வர வேணாம், திருப்பி அது 50 ரூபாய்க்கு வந்ததுனாலே என்னோட கேபிட்டல் வந்து 45 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா 50-52 ரூபாய்க்கு ஆயிருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2-3 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிரியேட் பண்ணதை திருப்பி டெட்டுக்கு மூவ் பண்ணிடுவேன். ஸோ தட் என்னோட ரிஸ்க்கை நான் மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது இதை நான் பண்ணிகிட்டே இருந்தனாலே நான் வருஷத்துக்கு ஒரு 8-9% ரீசனபிளாக ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் அ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் தி ஃபண்ட் மேனேஜர்ஸ். அப்போது அண்ட் ஃபார்ச்சுனேட்டாக கோல்டு வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுலேயும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சிருப்பேன். அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 months 6 months 1 yearல சேலஞ்ச் கொடுக்கலாம். பட் அதையும் நீங்கள் பொறுத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் வில் ஒர்க். ஸோ நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸில் விட்ரா பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் கேபிட்டல் ஆக்சுவலாக இரோட் ஆயிருக்கு. எஸ்டபிள்யூ பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி.